வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் நேமு தமிழ் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் தமிழில். நம்ம இதுக்கு முன்னாடி தசைகள் அறிவோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 5 வீடியோ போட்டோம். 5 வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தான் நம்ம அதுக்கடுத்தது என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். அதவங்க அந்த 5 வீடியோவை பாருங்கள். இந்த கான்செப்டில் மசிலை பற்றி சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ல வர்றது மசில், அது பக்கத்தில் இருக்கிற போன், மசிலுக்குள்ளே இருக்கிற மசில் ஃபைபர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. இது நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடி டைப் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. ஜிம் ட்ரெயினர் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் கோச் ஆகட்டும், ஜிம் ஓனராக ஆகட்டும், ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங்கை ரொம்ப உயிராக நேசிக்கிற நண்பர்களாகட்டும், உடற்பயிற்சியை ரொம்ப நேசிக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இதை நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப மெனக்கெட்டு டெக்னிக்கலாக யோசித்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறக்கே பார்த்திங்கன்னா 6 நாள் ஆகுதுங்க. கான்செப்டை ரெடி பண்ணி ரொம்ப தரமான விஷயமா நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கம். நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம எல்லா வீடியோவும் பாருங்கள் ப்ளீஸ். ஓகேங்க, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் 2 தாங்க. தமிழ்லேயே கொஞ்சம் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், கொஞ்சம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 போன் ஸ்ட்ரக்சர், 2 மசில் ஃபைபர். நீங்கள் நான் சொல்கிற கான்செப்டை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே புரியாதுங்க. ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஒரு வேளை இப்போ தான் ஒரு 15-16 வயசு தாண்டி இருக்கீங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஸ்போர்ட்ஸில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு உங்கள் பாடி செட் ஆகுமா அப்படிங்கிற கான்செப்ட் இதில் இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளை அவங்களோட பாடி டைப், மசில் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதிர்காலத்தில் அவங்கள எந்த ஸ்போர்ட்ஸில் சாதிப்பாங்கிற அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தோணும். அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளை எதிர்காலத்தில் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு செட் ஆவாங்களோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் நீங்களே பண்ண முடியும். ஸோ கான்செப்டுக்கு வர்றேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலும்பு அமைப்பு 3 இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க, சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எண்டோமார்ப், 2வது பார்த்தீங்கன்னா எக்டோமார்ப், 3வது பார்த்தீங்கன்னா மெஷோமார்ப். சொல்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் எண்டோமார்ப் அப்படிங்கிறவங்க குட்டையாக தான் இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக பாடி வெயிட் இருக்கும் அவங்களுக்கு. இல்லை சொல்லுவோம் ஜிம் மொழியில் கட்டையாக இருக்கான் அப்படின்னு, அந்த மாதிரி அழுகுதாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா வெயிட் கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 10 பேரை பாருங்கள், 10 இதில் 4 பேர் இந்த மாதிரி டைப்பில் தான் இருப்பாங்க. ஷார்ட்டாக இருப்பாங்க, பிள்ளையாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, இடுப்பு அகலமாக இருக்கும், ஷோல்டர் அகலமாக இருக்கும். இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய ப்ரொஃபஷனல் அத்லெட் என்னென்னா வெயிட் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிற சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது ஜெனட்டிக்ங்க, நம்மளோட எலும்பு அமைப்பு. இதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நான் ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட்டு பேலன்ஸ் நியூட்ரிஷனில் ட்ரை பண்ணோம்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். டேட்டில் 70% ப்ரோட்டீன் இருக்கணுங்க, 30% கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓரளவுக்கு ஒல்லியாக தெரிவாங்க பேலன்ஸ் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணோம்னா. ஜெனட்டிக் பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங்க்கு நல்ல ஸ்ட்ரக்சர். 2வது பார்த்திங்கன்னா எக்டோமார்ப். டைப் நேம் பார்த்திங்கன்னா எக்டோமார்ப். ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம மொழியில் சொல்லணும்னா தட்டக்குச்சி மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்களேங்க. ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, தட்டக்குச்சி மாதிரி. இவங்களோட உடல் அமைப்பில் இடுப்பு, தோல், மூட்டு, மசில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க. செஸ்ட்டு மசிலே ரொம்ப பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், தசையாக இருக்காது உடம்புல சொல்லப்போனால். இவங்களோட உடல் அமைப்பில் ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஜீரணம் பண்ணிடும். உடம்பு ரொம்ப சூடாக இருக்குங்க, ஃபயராக இருப்பாங்க. ஆனால் உடம்பு ஜீரணம் பண்ணி விட்டுரு. என்ன சாப்பிட கொடுத்தாலும் ஜீரணம் ஆயிருங்க. வெயிட் ஆனால் இதோட ட்ராபேக் என்னென்னா, இவங்க என்ன சாப்பிட்டாலும் உடல் வெயிட் போடவே போடாதுங்க. இவங்களை வெயிட் போட வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்.
மற்ற ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வெயிட் கெயின் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு 5 கிலோ ஏறினாங்கன்னா இவங்க 2 வருஷம் ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் ஒரு கிலோ ஏற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் இருக்கிறவங்க இந்த எக்டோமார்ப் பாடி டைப்காரங்க. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலம் கொஞ்சம் சின்ன மாற்றம் கொண்டு வரலாம். ஆனால் மெனக்கடனுங்க. இல்லை எப்போவுமே வேர்க்கடல் நிறைய சேர்த்துறது ரொம்ப நல்லது. வெண்ணெய், கார்போஹைட்ரேட் நிறையா இருக்கிற ஃபுட்டு. நியூட்ரிஷன் எப்படின்னா 30% கார்போஹைட்ரேட்டுங்க, 30% ப்ரோட்டீன், 30% ஃபேட் இருக்கணும். இருந்தால் தான் கொஞ்சம் தசை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குங்க. கொஞ்சம் மசிலோட வெயிட் போட்டிருந்தாங்கன்னா ஃபிட்னஸ் மாடலாக எடுப்பாக தெரியுவாங்க. இவங்களோட ஹைட் இவங்களுக்கு ப்ளஸ்ஸு. 3வது பாடி டைப் வந்து பார்த்திங்கன்னா மெசோமார்ப். இந்த மெசோமார்ப் மசில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் அத்லெட்டிக் பாடி ஸ்ட்ரக்சர் இவங்க உடம்புல இருக்கும். நார்மலாகவே ஜெனட்டிக்காகவே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் பாடி இருக்கும். இந்த ஜெனட்டிக் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகன்ற தோல், சின்ன இடுப்பு, கை காலில் நல்ல ஃபுல் கம்ப்ளீட் மசில் ஃப்ளெஜோட நல்லா ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. நார்மலாக இவங்க ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்தாலே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டருக்குரிய ஸ்ட்ரக்சர் நேச்சுரலாகவே வருங்க. இந்த மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டிங்கில் ஜெனட்டிக் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெனட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அருமையான விஷயம், இவங்க நார்மலாகவே வெயிட் கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தி பண்ணணுன்னா ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருங்க இந்த இது. எங்கே பார்த்தாலும் நல்லா அழகாக தெரியுவாங்க. மற்றவங்களும் ரொம்ப கவர்ந்துருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி இவங்கக்கிட்ட இருக்கும் மெசோமார்ப் பாடி ஸ்ட்ரக்சர் கிட்ட. நம்ம அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா தசை நார்கள், மசில் ஃபைபர். மசில் ஃபைபரில் 2 இருக்குங்க. ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபர், ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர். சொல்லணும்னா வேகமாக சுருங்கி விரியும் தசை நார்கள், சுருங்கி விரியும் தசை நார்கள். வேகமாக சுருங்கி விரியும் தசை நார்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். வேகமாக சுருங்கி விரியும், சீக்கிரம் டயர்ட் ஆயிருங்க. மெதுவாக சுருங்கி விரியும் தசை நார்கள். மெதுவாக சுருங்கி விரியும் தசை நார்கள் என்ன பண்ணுன்னா ஸ்லோ ஸ்டிச் மசில் ஃபைபர்னு சொல்லுவோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. நம்ம செல் அமைப்பில் மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஒரு பேட்டரி மாதிரிங்க, எனர்ஜி சேவர். உடம்புல பிளட்லேருந்து ஆக்சிஜன் ஸ்டோர் ஆகி வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எனர்ஜியை மைட்டோகாண்ட்ரியா சேவ் பண்ணி வச்சு பிளட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் வித் குளுக்கோஸை மெதுவாக சப்ளை பண்ணுங்க. இந்த சப்ளை பண்ணும்போது தான் இந்த ஸ்லோ ஸ்டிச் ஃபைபர் மசில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சீராக அவங்களுக்கு எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும். ஸ்லோ ஸ்டிச் மசில் ஃபைபருக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா மராத்தான் ஓடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் மெதுவாக ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு சீக்வென்ஸியாக போயிட்டே இருக்கும். அவங்க எனர்ஜி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபாஸ்ட் ஸ்டிச் மசில் ஃபைபருக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா உசைன் போல்டு 100 ஃபீட்டு 200 ஃபீட்டுக்குலாம் வேகமாக ஓடுவார். அவர்னால் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மராத்தானில் ஓடும்போது கொஞ்சம் சிரமப்படுவார், ஸ்ட்ரகிள் ஆகும் பாடி, அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. சொல்லலை உசைன் போல்ட் சார் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஜெனட்டிக் இருக்கிறவங்க வந்து வேகமாக இருப்பாங்க, ஆனால் டயர்ட் ஆகிடுவாங்க. அதான் விஷயம். ஆனால் சொன்ன இந்த 2 விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி எந்த பாடி டைப், இட்ஸ் மீன் போன்ஸ் டைப், உடம்பில் என்ன தசை நார் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 15 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்களே உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு எதிர்காலத்தில் என்ன ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஸ்போர்ட்ஸில் சாதிக்க நினைக்கிறாங்களோ அந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் சாதிக்க வைக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.